ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். சரண்யாக்கு தான் இந்த வீடியோன்னு சொல்லி. அதுக்கு வந்து நல்ல கமெண்ட் தான் எல்லாருமே பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நல்ல கமெண்ட் பண்ண எல்லா நல்லவங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதில் வந்து ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு சில கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து லைக்கும் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அவங்களுக்காக நான் ரிப்ளை பண்ணணும்னு சொல்லி தான் வந்திருக்கேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 7 பேர் லைக் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு சொல்லினா, கீர்த்தனா ஆர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வியூஸ்க்காக இப்போது அவளை பற்றி பேசுகிறீங்களா? நீங்கள் ஓல்டு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா அதில் ஏன் வீடியோஸ் போடலாம்ல, எதுக்கு நியூ சேனல்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் இந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். என்னோடய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா RJ25 சரிங்களா. இது வந்து நான் 4 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து சேனல் ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போயும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது சேனல். அதுக்கு பின்னாடி தான் அந்த சேனல் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸை காமிச்சு அந்த மாதிரிலாம் பண்ண கிடையாதுங்க. நான் வந்துட்டு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் இருக்குது பார்த்தீங்களா, கணக்கம்பட்டி மூட்டைசாமி அப்பாவோடது, அதுதான் நான் போட்டுட்ருக்கேன் வீடியோ. நான் டெய்லியுமே அப்லோடு பண்ணுவேன். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 4-5 வீடியோஸ் வந்து அப்லோடு பண்ணுவேன். மிஞ்சி போனால் அட்லீஸ்ட் ஒரு 3 வீடியோஸ்னாச்சும் நான் லாங் வீடியோ போடுவேன், 2 ஷார்ட் வீடியோ போடுவேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னால் ப்ரெக்னென்ட் ஆனதுனால வந்து வீடியோ போட முடியல. ஒரு வீடியோ தான் நான் போட்டுட்ருக்கேன் சரிங்களா. அதுக்கு பின்னே வந்துட்டு ஆர்ஜே அப்படிங்கிற மீனிங் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆர் வந்து ராமராஜ்க்கு ஃபஸ்ட் லெட்டர் ஆர், ஜெயந்திக்கு வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜே. ஆர்ஜே அப்படிங்கிற ஐடியில் தான் ஓப்பன் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் நிறையா ஆர்ஜேன்னு சொல்லிட்டு சேனல் இருந்துச்சுங்க. அதனால தான் நான் அந்த 25ன்னு சொல்லி என்னோடய பர்த்டே டேட் வந்து அதில் ஆட் பண்ணேன் சரிங்களா. அதுதான் RJ25 சேனல். ஃபஸ்ட்டு வந்து RJ25 சேனல் எதுக்காக ஓப்பன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அப்பா வந்துட்டு எனக்கு என் அப்பானா ரொம்ப பிடிக்கும். எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்பானா ரொம்ப இஷ்டம். பட் எனக்கு வந்து அப்பானா ரொம்ப 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 இஷ்டம். என்னோடய அப்பா தான் என்னோடய லைஃப்னு இருக்கலாம். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்னோடய ஹீரோ யாருன்னு சொல்லி கேட்டால் வந்துட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்னோடய ஹீரோ இது அது விஜய் அஜித் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து என்னோடய ரியல் ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா என்னோடய அப்பாவை தான் நான் சொல்லுவேன். இப்போயும் அப்படி தான் சொல்லுவேன், அப்பான்னு சொல்லுவேன். எனக்கு என் அப்பாவை அந்த அளவுக்கு பிடிக்கும். என்னோடய அப்பாவுக்கு வந்து எந்த கெட்ட பழக்கம் இல்லைங்க. பீடி குடிக்கிறதோ இல்லை வந்துட்டு தண்ணி அடிக்கிறதோ இல்லை வந்து பார்க்க போகிறதோ இந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கம் எங்கள் அப்பா கிடையவே கிடையாது. ஒரு நாள் கூட அந்த மாதிரி எங்கள் அப்பா இருந்தது கிடையாது. அந்த மாதிரி இல்லை. எங்கள் அப்பா பிறந்ததுலேருந்தே அப்படி தான், கெட்ட பழக்கம் இல்லை. எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தார். டெத் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி வந்து வயிறு வலிக்குதுன்னு சொன்னார். வயிறு வந்து இந்த ஒரு மாதிரி இருக்குது, சாப்பிட முடியல, ஒரு மாதிரி பெருசாக இருக்க மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக வந்து எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அடுத்த நாள் வந்து என்கிட்ட ஃபோன் பேசினாங்க. என்னால் வந்து வீடியோ வந்து கையில் வச்சு பேச முடியல. இந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிளட் எடுத்தாங்களா, அதனால் ரொம்ப பெயினாக இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்துட்டு 2 நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அட்மிட் ஆகிருந்தாங்க அப்பா. அப்போ அட்மிட் ஆன டைமில் வந்து என்கிட்ட பேசினாங்க, ஃபோனில் பேசினாங்க. நாளைக்கு நான் வீட்டுக்கு வந்துடுவேன் பாப்பா அப்படிலாம் சொன்னாங்க. நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன் எங்கள் அப்பாவை. நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். என் அப்பா வந்து திங்கக்கிழமை மார்னிங் வந்து எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா இறந்த விஷயம் எனக்கும் அம்மா யாருக்குமே தெரியாது. ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடெலாம் செஞ்சு கொண்டு போகணுங்கிறதுக்காக வீட்டில் வந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கும்போது ஒரு 6:30 மணிக்கு எனக்கு கால் வந்துச்சு. இந்த மாதிரி அப்பா வந்து உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சொன்னதுக்கு முன்னாடியே வந்து என்னோடய சொந்தக்காரங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இங்கேருந்து கிளம்பி அப்பயே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா திடீர்னு இப்படி சொல்கிறாங்க, ஏன்னா எங்கள் அப்பா நல்லா பேசிகிட்டு இருந்தார். எங்கள் அப்பா திடீர்னு பார்த்தா இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டு 1 மணி நேரம் வெளியே நின்றுட்டு இருந்தோம். அப்போ வந்து எனக்கு அல்சர் பிரச்சனை இருந்துச்சு. நான் சாப்பிடாம என்னால் இருக்க முடியாது. ரொம்ப பெயின், ரொம்ப லீன் ஆகிருந்தேன். அப்போ வந்துட்டு அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பா கூட இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து டீனாச்சு குடிங்க. அப்பா வந்து டீ குடிச்சிட்டு வர சொன்னாங்க. அப்போ தான் அவங்கள வந்து பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்பா சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் கண்டிப்பாக கேட்பேன்னு சொல்லிட்டு நான் டீ எல்லாம் குடிச்சிட்டு 1 மணி நேரம் வந்து ஹாஸ்பிட்டல் வெளியே நிற்க வச்சுருந்தாங்க. 1 மணி நேரம் கழிச்சு தான் நான் உள்ளே வந்தோம். நாங்கள் உள்ளே போனோம். அதுவும் நாங்கள் கால் பண்ணிகிட்டே இருக்கனால சரி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உள்ளே போகும்போது எங்கள் சித்தி வந்து ஓடி வந்துட்டு இந்த மாதிரி அப்பா வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அந்த நிமிஷம் அந்த வார்த்தை கேட்ட பின்ன
நான் நானாகவே இல்லை, அன்கான்ஷியஸ் ஆகிட்டு எனக்கு வந்து எதுவுமே தெரியல. எனக்கு வந்து ரொம்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதுக்கு கொஞ்சம் நேரம் வந்துட்டு எல்லாம் எழுப்பியிருப்பாங்க போல், எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு நான் எங்கள் அப்பாவை பார்க்க போனேன். எங்கள் அப்பா பார்க்க போகும்போது நம்ம எப்படி நம்ம நார்மலாக மனுஷங்க எப்படி இருப்பாங்க, 2 கண்ணு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து எங்கள் அப்பா 2 கண்ணும் ஓப்பனில் இருந்துச்சு. எங்கள் அப்பா வந்து அப்படியே என்னை பார்த்துட்டு இருக்க மாதிரி எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா இறந்து கிடக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்குள்ளே வேதனை, சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை. ஏன்னா நாளைக்கு என் அப்பா வந்து நேற்று வந்து எங்கள் அப்பா பேசுகிறாரு, நல்லா சிரித்து பேசுகிறாரு. பேசிட்டு இன்னைக்கு காலைல எங்கள் அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லும் போது எவ்வளோ வலிக்கும். அதுவும் நம்ம நேராக இப்போ எங்கள் அப்பாவை பார்க்கும்போது, எங்கள் அப்பாவை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பார்ப்பனான்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் பார்க்கும்போது என்னோடய மனசு, என்னோடய உயிர் எல்லாமே போன மாதிரி இருந்துச்சுங்க. உண்மையாக அந்த நிமிஷத்தில் உடஞ்சிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து என் அப்பா தான் எங்களுக்கு எல்லாமே. எங்கள் அம்மா நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா என் அப்பா இருக்கும்போது வெளியே கூட கடைக்கு கூட போனதில்லை. இந்த வீடியோவை பார்க்குற என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்தாங்கன்னா, என் ஃபேமிலிஸ் பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும், வெளியே கூட எங்கள் அப்பா விட்டது கிடையாது. என் பக்கத்தில் இருக்க கடைக்கு கூட நான் போனது கிடையாது. அந்த மாதிரி எங்கள் அப்பா என்னை வளர்த்துனாங்க. காலேஜ் படிக்கும்போது அப்படி காலேஜ் விட்டால் வீடு அப்படி தான் நான் இருந்தேன். திடீர்னு எங்கள் அப்பா இல்லைன்னு நினைக்கும் போது அந்த இடத்துல வந்து யாரையும் வைக்கவும் முடியாது. எங்கள் அப்பா இல்லை அப்படிங்கும்போது என்னை தாங்கவே முடியல. அந்தளவுக்கு ஒரு வேதனை. அதுக்கு வந்து எங்கள் அப்பா வந்துட்டு எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதில் இருந்து வீட்டுக்கு வந்துட்டு நான் நானாகவே இல்லை, ரொம்ப மனசுக்குள்ளே வேதனை. அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம கூட ஒருத்தங்க இருந்துட்டு நமக்கு உயிராக நினச்சிட்டு இருந்துட்டு ஒருத்தங்க நம்மளை விட்டு போகும்போது எல்லாம் வலிக்கும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான், எங்கள் அம்மா, என் தங்கச்சி 3 பேர் தான் எங்கள் வீட்டில் இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க, ரொம்ப வேதனை. ஏன்னா எங்கள் அப்பா இறந்தது சில பேர்த்துக்கு தெரியல. கால் பண்ணி கேட்குறாங்க, எங்கள் அப்பா பேரை சொல்லி கால் பண்ணி கேட்குறாங்க, அவர் எங்கே அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அவர் இந்த மாதிரி இறந்துட்டாருன்னு சொல்லப்போ அவங்களே ஷாக் ஆகிடுச்சு. அப்படியா, இப்படி நல்லா தானே இருந்தார், ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தார், எப்படி அப்படிலாம் சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ரொம்ப ஒவ்வொருத்தங்க கால் பண்ணி கேட்கும்போது இன்னும் மனசு ரொம்பவே உடஞ்சி போச்சு. அந்த மாதிரி இருந்தேன். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்துட்டு என் அப்பாவுக்கு நான் எதுவுமே பண்ணது கிடையாது. எங்கள் அப்பா உயிரோடு இருந்த நாள் வரைக்கும், நான் ட்ரெஸ்ஸாக இருந்த நாள் வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு தேவையான அமௌண்ட் நான் டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போயுமே நான் டியூஷன் எடுத்துகிட்டு அதில் வர காசை வந்துட்டு எங்கள் அப்பா செலவுக்கு அந்த மாதிரி கொடுப்பேன். இல்லை என்னோட தேவைன்னு நான் வச்சுருப்பேன், அந்த மாதிரி வச்சுருப்பேன். அப்போ எங்கள் அப்பாவுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேனே தவிர எங்கள் அப்பாவுக்குன்னு பெருசாக நான் வந்து எதுவுமே வாங்கி கொடுத்ததில்லை. எங்கள் அப்பாவுக்கு வந்து டச்சு ஃபோன் வாங்கணும் ரொம்ப ஆசை. ஆனால் இந்த ஆசை வந்து கடைசி வரைக்குமே நிறைவேறலை. நான் எங்கள் அப்பாவுக்கு அதை வாங்கி தரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், பட் நிறைவேறவே. எல்லாத்துக்கும் எங்கள் அப்பா இறந்துட்டார். அப்போ வந்து நான் என்ன யோசித்தேன்னா, என் அப்பாவுக்குன்னு சொல்லி நான் எதுவுமே பண்ணலை. அப்போ வந்து எங்கள் அப்பாவோட பேரை வந்து இந்த உலகமே சொல்லணும், அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அப்பா டெத் ஆகிட்டு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு தான் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் வந்து இப்போ கோவிட் டைமாக இருந்துச்சு. இப்போ லாக்டவுனும் போட்டிருந்தாங்க, வெளியே போக முடியாத சிச்சுவேஷன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வந்து என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு அப்போ தான் என்கிட்ட வந்து ஒரு ஃபோன், என் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க வந்து எனக்கு 18,000 ரூபாய்க்கு எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. அது பார்த்திங்கன்னா Realme 6 Pro. அந்த ஃபோன் தான் இப்போயும் நான் வச்சுட்ருக்கேன். அந்த ஃபோன் தான் இந்த ஃபோன், Realme 6 Pro. இது வாங்கி 4.5 வருஷம் ஆச்சு இந்த ஃபோன். அப்போ வாங்கி கொடுத்தாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இந்த ஃபோனை வச்சு நம்ம வந்து சும்மா மற்றவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது, மெசேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த ஃபோன் நம்மக்கிட்ட என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு ஃபோன் தான். இந்த ஃபோனை வச்சு நான் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும்போது, நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமே, அதுவுமே அப்பா பேரில் ஆரம்பிக்கணும், அப்பா பேரை வந்து எல்லாருமே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அப்பா பேரில் வந்து RJ25ன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பேர் எங்கள் அம்மா பேர் சேர்த்தி ஓப்பன் பண்ணிட்டு நான் அந்த கணக்கிமட்டி அப்பா வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோயிலுக்கு போயிட்டு ஏன்னா அப்பா இருந்த பின்னா காடு மேலே இருக்க நம்பிக்கையே போச்சு. நான் கடவுளை கும்பிடலை, எல்லாத்தையுமே கடவுளோட சிலை எல்லாத்தையும் நாங்கள் தூக்கி ஆற்றுல போட்டுட்டோம். எங்களுக்கு மனசு விட்டு போச்சு. ஏன்னா நான் கடவுளை வந்து அப்படி கும்பிடுவேன். கடவுளை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ கும்பிடுவாங்க கடவுளை, அவ்வளோ பூ அலங்கரித்து அவ்வளோ கும்பிடுவேன். வீட்டிலே பால் பூஜை பண்ணுவேன், அப்படிலாம் இருந்தேன். பட்டு எங்கள் அப்பா இறந்துட்டனால எனக்கு மனசு விட்டு போச்சு. ஏன்னா என் அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நைட்டு வந்து எங்கள் அப்பா நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பி வரணுங்கிறதுக்காக நான் தூங்காமல் நைட்டு பச்சை தண்ணி, அது மார்கழி மாதம் அந்த டைமில் பச்சை தண்ணியில் தலையோடு குளிச்சுட்டு வந்துட்டு எங்கள் அப்பா அந்த சாமிக்கு வந்து விளக்கு பற்ற வச்சேன். அந்த விளக்கு அணையாமல் எண்ணெய் ஊற்றிட்டே இருந்தேன். அப்படிலாம் இருந்து எங்கள் அப்பா காப்பாற்ற முடியலையே அப்படி சொல்லி எனக்கு ஒரு கோபம். அதனால் சாமி சிலை எல்லாத்தையுமே தூக்கி ஆற்றுல போட்டோம். கடவுளை கும்பிடாமல் இருந்தோம். அதுக்கு வந்து என் வீட்டில் இருக்கவங்க, எங்கள் வீட்டு பக்கம் இருக்கவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கணக்கம்பட்டி சித்தர்னு ஒருத்தர் இருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லி. அப்போ பிடிக்காம தாங்க அந்த கோயிலுக்கு நான் போனேன். அப்போ போகும்போது எனக்கு அங்கே போனோன்னே எனக்கு வந்து அவரை பார்க்கும்போது என் அப்பாவே பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு.
ஒவ்வொரு விஷயங்களும். அப்போ எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயமா எனக்கு இருந்துச்சு, மனசுக்கு நிம்மதியான விஷயமா இருந்துச்சு. அப்போ என்னன்னு தெரியல ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ அதுலேருந்து சரி அந்த வீடியோ எடுத்து நான் போட ஆரம்பித்தேன். அப்படியே போட்டுகிட்டே இருக்கும்போது நல்லா ரீச் ஆச்சுங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம RJ25ல வந்து பார்த்தீங்கன்னா 24,000 பேர் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு நாள் வியூஸ் பார்த்தீங்கன்னா 10K போகும், 13Kவும் போகும், 4K 3K அப்படிலாம் போகுங்க வியூஸு. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வீடியோ போட்டாலே 16K 20K 25K 35Kல வியூஸ் போயிருக்கு. அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ என்னாச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா சத்குரு அப்பாவோட சாங்ஸ் எடுத்து நான் அதில் போட்டேன். சரிங்களா, நல்லா ரீச் ஆச்சுங்க. நல்லாவே ரீச் ஆச்சு. 3 மாதத்தில் நான் மானிடைஸ் அப்ளை பண்ணேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18 வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணேன். பிப்ரவரி மந்தில் வந்துட்டு மானிடைஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். பிப்ரவரிலேருந்து பணம் வர ஆரம்பிச்சிச்சுங்க. 1 மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் $90 அந்த மாதிரி ரீச் பண்ணேன். அந்த மாதிரி $100 ரீச் பண்ணால் பணம் வரும். நான் $90 ரீச் பண்ணேன். அப்படி நான் போட்டேன். அவ்வளோ வியூஸ் போச்சு, நல்லா வியூஸாக போச்சு. என் ஃபேஸை காமிச்சு நான் பண்ணவே இல்லை. எனக்கு என்ன விஷயம்னா ஃபஸ்ட்டு இருந்தே என் அப்பா இறந்ததுக்கு எங்கள் அப்பா இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசை. பட் என்னென்னா பியூட்டிஷியன் பற்றி நான் போடணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. பட் என்ன விஷயம்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் கிடையாது. அது இல்லாமல் எனக்கு பயம், சோஷியல் மீடியாவில் வரதுக்கு பயம். அதுக்கு பின்னாடி எங்கள் அப்பா இறந்துட்டாருங்க பார்த்தீங்களா. எங்கள் அப்பா இறந்துட்டு பின்னாடி சுத்தமாக எனக்கு சப்போர்ட்டே இல்லை. உங்களுக்கே தெரியும், ஒரு பொண்ணு வந்து இந்த சோஷியல் மீடியா பொறுத்தளவு நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். சோஷியல் மீடியாவை பொறுத்தளவு ஒரு யாராச்சும் பின்னாடி நமக்கு சப்போர்ட் ஒருத்தங்க இருக்கணும். இருந்தால் மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் வர முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்மளை வந்து கேவலமாக தப்பாக பேசுவாங்க. அதனால நம்ம தாங்கிக்க முடியாது. நமக்கு அந்த அளவுக்கு சக்தியும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே எங்கள் அப்பா இழந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா. அதனால் வந்து நம்ம என்னோடய வாய்ஸை மட்டும் வச்சு நான் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் வீடியோ வந்து நான் போட ஆரம்பித்தேங்க. அப்போ போட்டிருக்கோம், நல்லா வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. நான் ஒரு நாள் அந்த நீங்கள் வேணால் நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் நீங்கள் போய் அந்த RJ25ல அந்த சேனலில் போய் பாருங்கள். அதில் வந்து அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் கேட்க ஒவ்வொரு அந்த கேட்குற ஒவ்வொரு வார்த்தைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிக்காதவங்களுக்குள்ள அந்த வீடியோ பிடிக்கும். நான் ஒரு நாள் வீடியோ போடாட்டி கூட கேட்பாங்க கமெண்டில், ஏன் வீடியோ போடல, வீடியோ போடுங்க ப்ளீஸ், வீடியோ போடுங்க, நீங்கள் போடுற வீடியோவில் தான் எங்களுக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, கடவுளே வந்து பேசுகிற மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். அப்போ வந்து என் பேர் தெரியாது. இப்போ வரைக்குமே அந்த வீடியோவில் வந்து என் பேர் தெரியவே தெரியாது. அந்த RJ அப்படிங்கிற பேர் தான் தெரியும். ஏன் RJ ஏன் போடல அப்படிங்கிறதா கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து RJன்னு சொல்லி என்னோடய சேனலை வந்து நிறையா பேர் நிறைய ஊரில் கண்ட்ரீஸ்லேருந்தெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பி. என் அப்பா பேரை வந்து இந்த உலகமே சொல்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா சத்குரு அப்பாவோட சாங்ஸ்லாம் எடுத்து போட்டேன் பார்த்தீங்கன்னா, தெரியாமல் 90 வீடியோக்கு சாங்ஸை போட்டேன். பேக்ரவுண்ட் சாங்ஸ் போட்டு வாய்ஸ் கொடுத்தனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் வந்துச்சு. அந்த காப்பிரைட் வந்து என்னால் கிளியர் பண்ண முடியல. எனக்கு கிளியர் பண்ண தெரியல. ஏன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்களா, யூடியூப் சேனல் ஆரம்பித்த ஸ்டார்டிங் எனக்கு கிளியர் இப்போ தெரியும். ஃபஸ்ட்டு தெரியாது பார்த்தீங்களா. நீங்கள் கிளியர் பண்ண தெரியாதனால என்ன ஆச்சுன்னா, அந்த 90 வீடியோ நீங்கள் எப்போ டெலிட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு மானிடைஸ் திருப்பி ஆன் பண்ணி விடுவோன்னு சொல்லிட்டாங்க யூடியூப்காரங்க. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, மனசே உடஞ்சி போச்சுங்க. அப்புறம் வந்து 3 மாதம் வந்து யூடியூப் சேனலில் வீடியோ போட முடியாமல் தடை பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ போடவே கிடையாது. அப்போ என்னாச்சுன்னா 3 மாதம் வீடியோ போடுறதுனால என்னாச்சுன்னா என்னோடய சேனலில் இந்த சப்ஸ்கிரைபரு எல்லாருமே போயிட்டாங்க. போய்ட்டு சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாச்சு. அதை 3 மாதம் கழிச்சு திருப்பியும் அந்த 90 வீடியோ நான் டெலிட் பண்ணேன். ஒரு வீடியோ 2 வீடியோ இல்லைங்க, 90 வீடியோ. அதாவது 90 வீடியோவில் 30K 40K 20K 10K 15Kன்னு போன வீடியோ தாங்க எல்லாமே. எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணேன். அப்போ எவ்வளோ மனசு வேதனையாக இருக்கும் சொல்லுங்களேன். அவ்வளோ வீடியோ டெலிட் பண்ணி அதுக்கு பின்ன தான் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் கழிச்சு வீடியோ போட்டுமே வியூஸ் போகல. வெறும் 10-15 அப்படி வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் மனசு தளர விடாமல் கண்டிப்பாக நம்ம ரீச் ஆகும், அப்பா பேரில் ஆரம்பித்த சேனல் இன்னைக்கு விடக்கூடாதுன்னு சொல்லி திருப்பியும் நான் வீடியோ போட ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். போட்டு இப்போ நல்லா தான் வீடியோஸ் போயிட்டுருக்கு. ஒருத்தங்க கேட்டாங்க பார்த்தீங்களா, சரண்யா வச்சு நீங்கள் சம்பாதிக்கிறீங்களான்னு கேட்டிங்க பார்த்தீங்களா. அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் சரண்யா வச்சு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாப்பா அவங்களுக்கே சரண்யாவுக்கே தெரியும். சரண்யா இங்கே வந்து 4-5 டேஸ் நம்ம வீட்டில் இருந்தாங்க. நாங்கள் நினச்சிருந்தா சரண்யாவை நாங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தோம். நாகர்கோயிலேருந்து காரில் நாங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தோம். சரண்யா நடந்து வரும்போது பாப்பாவை நான் தான் வந்து தூக்கிட்டு பாப்பாவை எடுத்துகிட்டு வந்தேன். நான் தூக்கி என் மடியில் பாப்பாவை உட்கார வச்சுருந்தேன். அப்போ நான் வீடியோ எடுத்துருந்துருக்கலாம். சரண்யா கூட்டிகிட்டு வரும்போது வீடியோ எடுத்துருந்துருக்கலாம். வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது வீடியோ எடுத்துருந்துருக்கலாம். அதுக்கு பின்ன வந்து சும்மா உட்காந்துருந்தாங்க, நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, அப்போ வீடியோ எடுத்துருக்கலாம். ஒரு நாளைக்கே 4 வீடியோ 5 வீடியோ எடுத்து வச்சு அந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கலாம். பட் எங்களுக்கு அது தேவையில்லை. அது சரண்யாக்கே நல்லா தெரியும். நாங்கள் அப்படி வீடியோ எடுக்கவே கிடையாது. நாங்கள் எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா, சரண்யா ஊருக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த நைட்டு அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தோம்.
அதுக்கு பின்னாடி வந்துட்டு 7 மணிக்கு அது நைட் தான் அந்த 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 டைமில் ஒரு வீடியோ எடுத்தோம். அதுக்கு பின்னாடி பாப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கு பின்ன பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். 4 வீடியோ தாங்க நாங்கள் போட்டிருப்போம். மற்றபடிக்கு வந்து அந்த பொண்ணை வச்சு சம்பாதிக்கணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாதுங்க. அந்த மாதிரி நாங்கள் ஆளும் கிடையாது. சரிங்களா? அப்புறம் வந்து இப்போயும் அந்த சேனலில் வீடியோ போட வேண்டியதானு சொல்லி கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா? அந்த கீர்த்தனா அவங்களுக்காக தான் சொல்கிறேன். இப்போயும் அந்த சேனலில் வீடியோ போட்டு தான் இருக்கேன். சரிங்களா? இப்போயும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன். நான் தப்பாக பண்ணலன்னு நினைக்கிறேன். உங்கள் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருந்தா தயவு செஞ்சு பண்ணிச்சிடுங்க. அதுக்கு பின்ன வந்து நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் நல்ல கமெண்ட் தான் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா சரண்யாவோட நம்பர் தாங்க நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா? சரண்யாவோட பர்மிஷன் இல்லாமல் சரண்யாவோட நம்பர் கொடுக்கக்கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாமல் அவங்களுமே நம்பர் கொடுத்து நிறைய பிரச்சனை வந்திருக்கு அவங்களுக்கு. அதனால் நம்பர் வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. அதனால் நான் நம்பர் தரலைங்க, சாரி. அப்புறம் வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு காமராஜ்னு சொல்லிட்டு ஒரு ஐடியிலேருந்து சொல்லியிருந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து வைக்கலான்னா பட் வந்து நம்மளோட சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. இது சரண்யாவுக்குமே ரொம்ப தெரியும், நல்லாவே தெரியும். நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னோடய மச்சானுக்கு மேரேஜ் வச்சுருக்காங்க. அப்புறம் நமக்கும் கொஞ்சம் நிறைய ஃபினான்ஷியலாகவும் பர்சனலாகவும் நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு சிச்சுவேஷனில் வைக்கலைங்க, அவ்வளோதான். இவ்வளோதாங்க. ஏன்னா இதுதான் சொல்லணும்னு சொல்லி நினச்சேன். தயவு செஞ்சு யாருமே தப்பாக பேசாதீங்க. சரண்யா வச்சு நாங்கள் சம்பாதிக்கணும் எங்களுக்கு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி எங்களுக்கு இல்லைங்க. நான் நினச்சிருந்தா RJ25ல் வந்துட்டு ஒரு நாளைக்கு 4 வீடியோ 5 வீடியோ போட்டுட்டு சம்பாரிச்சு போயிட்டே இருக்கலாம். எனக்கு அதை பற்றி இந்த சேனல் வர வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போயுமே ஓப்பனாக சொல்லப்போனால் என்னோடய ஹஸ்பண்டுக்குமே வந்துட்டு இந்த சேனல் வந்து நான் இந்த மாமா சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு என் ஹஸ்பண்டுக்குமே இஷ்டம் கிடையாது. நான் தான் வந்துட்டு என் மாமாட்ட சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும் ஆசை மாமா, நல்ல கண்டென்ட் நம்ம வீடியோ போடணும் ஆசை மாமா அப்படி சொன்னதுனால என் மாமா வந்து எனக்காக சரிவா உனக்கு நான் சப்போர்ட்டுக்கு இருக்கேன், நல்ல வீடியோ நம்ம போடலாம்னு சொல்லி தான் இந்த சேனல் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணோம். இப்போ வரைக்கும் நாங்கள் தப்பான ஒரு எந்த வீடியோவும் போடவும் மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.